அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைஷ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आज का कार्यक्रम है और आज का शीर्षक है बिहारी. बिहारी सत्सई. बिहारी सत्सई. मैं पहले ही मैंने कह दिया कि सत्सई का मतलब है 700 दोहों का समूह. 700 दोहों का जो ग्रंथ बना है उसे सत्सई कहते हैं. बिहारी 1660 में किपी 1660 ग्वालियर के पास बसवा गोविंदपुर गांव में पैदा हुए. बसवा ग्वालियर நகரத்திற்கு அருகே உள்ள பசுவா கோவிந்த்பூர் என்ற கிராமத்தில் அவர் பிறந்தார். அவர் தன் தந்தையிடமே கல்வி கற்றார். இவர் மறைந்தது 1720. 1720 में इनका देहावसान हुआ. बिहारी ने सिर्फ 700 दोहे लिखे हैं. कोई काव्य ग्रंथ नहीं लिखा. फिर भी वे इतने लोकप्रिय हो गए हैं कि सभी बड़े बड़े महात्माओं का, रचनाकारों का जो नाम था उस नाम को इन्होंने पा लिया. सिर्फ 700 दोह में इन्होंने ऊंचा स्थान पा लिया. इसका कारण यह है कि छोटे छोटे शब्दों में बड़ी बड़ी बातें, गहराई की बातें बता देना, ये उनकी खासियत है. एक प्रॉवर्ब है हिंदी में, आपको मालूम होगा, गागर में सागर भरना. गागर में सागर भरना, ये जो कहावत है इसका चरितार्थ उन्होंने किया. किन्होंने किया? बिहारी ने किया. छोटे छोटे शब्दों में बड़ी से बड़ी बातों को ठूस देना बिहारी की खासियत है. आप माने या ना माने, इनकी बिहार सत्सई ग्रंथ का अभी तक 100 से ज़्यादा टीके मतलब नोट्स, गाइड मिल गए हैं. जितना भी अर्थ लें उन सबके लिए लागू होता है उनके शब्द. उनके दोहों का हर शब्द इतने भावपरक होते हैं कि देखने वाले के मन में वे बस लेते हैं और दस लेते हैं. इसलिए गागर में सागर भरने की कला யானையை பிடித்து ஒரு பானைக்குள் அடைப்பதற்கு ஆத்திரப்படுபவர் அல்லவா என்று பாடுவார் பட்டுக்கோட்டையார். பட்டுக்கோட்டையார் ஒரு பாடலை பாடியிருப்பார். யானையை பிடித்து ஒரு பானைக்குள் அடைப்பதற்கு ஆத்திரப்படுபவர் போல் அல்லவா உனது ஆரம்ப கவி சொல்வதை போலவா என்று பாடியிருப்பார். யானையை பிடித்து எப்படி ஒரு பானைக்குள் அடக்க முடியும்? ஆனால் இவர் காகர்மே சாகர் பண்ணா, ஒரு சிறு சட்டிக்குள்ளே, பானைக்குள்ளே கடலையே நிரப்பால் எப்படியோ அதுபோல் சின்ன சின்ன வரிகளிலேயே மிகப்பெரிய கருத்து சொன்னவர் பிஆர்லால். எப்படி குரல் சிறு வரிகளிலே நிறைய கருத்துக்களை நிரப்பிவிட்டவர் பிஆர்லால். இந்த பிஆர்லாலுடைய சிறப்புகளை பற்றி பார்ப்போம். அவரை பற்றி இன்னும் ஒரு வழக்கு சொல்லுண்டு. என்னவென்றால், சத்சையா கே தோஹே அரு நாவிக் கே தீர். சத்சையா இதான் சத்சை, பிஹாரி சத்சை. இது 700 தோஹாக்களும் அரு நாவிக் கே தீர், ஒரு
கடலிலே அல்ல ஆற்றிலே படகோட்டுகிறான். அந்த படகுடைய முனை கூர்மையாக இருக்கும். அது என்ன செய்யும்? அந்த நீரை கிழித்து கொண்டு போகும். அதுபோல இவருடைய பாடல்கள் அம்பை போல கேட்போர் மனதிலே தைக்குமாமா. சஸ்ஸையா கே தோஹே அருள் நாவிக் கே தீர். நாவிக் என்றால் இந்த படகுடைய இந்த முனை, எட்ஜ். எப்படி நீரை கிழித்து கொண்டு மேலே போகிறதோ அதுபோல இவருடைய சொற்கள் ஒவ்வொன்றும் கேட்பவருடைய படிப்பவருடைய உள்ளத்தை நெஞ்சத்தை கிழித்து கொண்டே போமாமா. நாவிக் கே தீர் தேக்கனுமே சோட்டே லாகே. தேக்கனுமே சோட்டே லாகே. பார்ப்பதற்கு சிதா இருக்கிறது, ஆனால் காவ் கரே கம்பீர். அது தாக்கும் காயம் இருக்கிறதே ரொம்ப ஆழமானது. காவ் கரே கம்பீர். அது மிக சீரியஸாக நம்மை காயப்படுத்துமாமா. அந்த அளவுக்கு நம் உள்ளத்திலே பதியும் என்று அவருடைய கர்வை பற்றி இங்கே சொல்வார்கள். சஸ்ஸையா கே தோஹே, தமிழ் சொல்வார்கள், கடுகு சிரித்தாலும் காரம் போகாது என்பது போல குரல் சிறுத்தாலும் அவருடைய கருத்துக்கள் நிறைய. அதுபோல இங்கே பீகாரினுடைய பாடல்கள் மிக அர்த்தம் புரிந்தவை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், கவிஞர்கள் சாதுக்கள் ஓரிடத்தில் நிற்க மாட்டார்கள், ஊர் ஊராக சுற்றி கொண்டிருப்பார்கள். அது அவருடைய அந்த காலத்தில் அவருடைய பழக்கம். நடந்தான் போவார்கள், ஒரு ஊருக்கம் செல்வார்கள். அங்கே ஒரு 2 மாதம் 3 மாதம் எங்கேயாவது கோயிலிலே அல்லது மடத்திலே தங்கியிருப்பார்கள். தங்கியிருந்து மற்றவர்களுக்கு அவலாசத்தை கூறிவிட்டு வருவார்கள். இது அந்த காலத்திலே மகான்களுடைய பழக்கம். அப்படி இவர் போகும் பொழுது ஜெய்ப்பூர் என்ற சமஸ்தானத்திலே ஜெய்ஷா என்ற ஒரு மன்னர் இருந்தார். அந்த ஜெய்ஷா என்ற மன்னர் அப்போதுதான் புதிதாக மனம் புரிந்திருந்தார். உன்கி நவோடா ராணி சே அபி அபி ஷாதி ஹுயி தி. நவோடா ராணி என்ற அவருக்கு பெயர். அப்போதுதான் திருமணமாகியிருந்தது. தன்னுடைய மனை மீது கொண்ட மயக்கத்தினாலே அவர் அரண்மனைக்கே வரவில்லை, அரசவைக்கே வரவில்லை. वे अपनी नई पत्नी के मोह में, इளைய रानी छोटी पत्नी के मोह में इतने फंसे हुए थे कि दरबार में आना ही छोड़ दिया, राज का संभालना छोड़ दिया, सभी कुछ छोड़ दिया. हमेशा 24 घंटे उसके अंतःपुर में ही पड़े रहते थे. 24 மணி நேரமும் அவனுடைய அந்தப்புறத்திலேயே அவர் கிடப்பார். सभासदों ने, मंत्रियों ने, सभी ने उनको बात समझा दी, लेकिन राजा ने किसी की बात नहीं सुनी. यारुடைய பேச்சை கேட்கவில்லை. सब लोग बड़े दुखी थे क्योंकि राजा सारा राज्य का स्तंभित सा हो गया था. அரசக பணிகளே ஸ்தம்பித்து விட்டது. ஏனென்றால் காரியங்களை பார்க்க ஆளில்லை, உத்தரவிட ஆளில்லை. எனவே எல்லாமே ஸ்தம்பித்து விட்டது. उस समय बिहारी उस शहर में आए. அப்பொழுது बिहार அந்த ஊருக்கு வந்தார். और उनसे सभी लोगों ने ये बात बताई, राजा के बारे में बताई. अब कुछ कोशिश कीजिए, हम कोशिश कर करके हार चुके हैं. நாங்கள் முயற்சி செய்து தோல்வியடைந்து விட்டோம். ஆப் ஜரா கோஷிஷ் கீஜியே, நீங்கள் கொஞ்சம் சற்று முயன்று பாருங்கள் என்று मंत्रियों ने बिहारी से कहा. मंत्रियों ने बिहारी से कहा. बिहारी ने क्या कहा? अच्छा मैं कोशिश करूँगा. ये कहकर उन्होंने एक चिट्ठी लिख भेजी. किसको? जयशाह को. जयपुर के राजा जयशाह को लिख भेजी. वो छोटा सा दोहा था. उस दोहे को पढ़ते ही ராஜா கி ஆங்கே குலி. அதை படித்தார் மன்னன். அவனது கண்கள் திறந்தன.
அவனுக்கு அறிவு வந்தது, தன்னுடைய நிலையை உணர்ந்தான். உணர்ந்து மறுபடியும் பழையபடியே அரச காரியங்களை அவன் கவனிக்க ஆரம்பித்தான். மிக சிறப்பான பெயரை பெற்றான் என்று சொல்கிறது வரலாறு. इतिहास बताता है कि उस दोहे को पढ़ते ही उस राजा की आंखें खुली, वे पुनः अपने राजकाज में लग गए और खूब से राजकार्य संभालने लगे। इस पर उस दिन से राजा ने उत्तर हुक्म दिया, क्या बिहारलाल जी, आप रोज़ मुझे एक एक दोहे इस प्रकार लिख कर लाया करें, मैं उसको देख लूँगा, उसको पढ़ लूँगा और आपके लिए जो कुछ चाहिए सभी सुविधाएं मैं करा दूँगा। உங்களுக்கு என்ன வசதி வேண்டுமோ அனைத்தையும் நான் செய்து தருகிறேன். எனக்கு நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு துவா இதே போல் எனக்கு நீங்கள் எழுதி தர வேண்டும் என்று சொல்ல, அப்படி அவர் அங்கே அந்த ஊரிலே 700 நாட்கள் வசித்தார். அதை அந்த 700 நாட்களிலே எழுதியதுதான் நாளொன்றுக்கு ஒரு துவா விதமாக 700 துவாக்களை எழுதினார். அந்த 700 துவா தான் பிஹாரி சத்ஸ்ரீ என்ற பெயராலே புகழ்பெற்று விளங்குகிறது. இது அனைவருக்கும் தெரியும். சரி, அப்படின்னு அந்த कुरटपावले दोहवले எழுதப்படுகிறது. ऐसा कौन सा विषय उस दोहे में भरा था, सुनिए। अगर चाहें तो आप लिख लीजिए। मैंने यहाँ पर बोर्ड में वो नहीं लिखा क्योंकि मैं ऐसे ही आपको आपसे बता देना चाहता था, इसलिए मैंने बोर्ड में लिखा नहीं। आप नोट कर लीजिए। वो दोहा इस प्रकार था, नहीं पराग नहीं पराग नहीं मधुर मधु, नहीं पराग नहीं मधुर मधु, नहीं विकास नहीं विकास यही काल। नोट लीजिए, नहीं पराग नहीं मधुर मधु नहीं विकास यही काल, अली कली ही सो बंदियो, अली कली ही सो बंदियो, आगे कौन हवाल, आगे कौन हवाल। ये वो दोहा है। ये दोहा किसी ब्राह्मण को बिहारी ने संदेश भेजा है। इस प्रकार है, कोई ब्राह्मण है, ब्राह्मण जानते हैं ना, वंड, उसका काम क्या है, पुल में जा कर के शहद चूसना है ना। तो उस ब्राह्मण को देख करके, अली का मतलब है ब्राह्मण, ब्राह्मण को देख करके कवि कहते हैं, ये और ब्राह्मण कौन है, वो राजा है। लेकिन उन्होंने उसका उल्लेख नहीं किया। उन्होंने अली के बहाने यानी ब्राह्मण के बहाने एक संदेश लिख भेजा। ठीक है, दोहे पढ़िए। नहीं पराग, इसमें क्योंकि वो फूल जो है, फूल है वो रानी, फूल जो है वो क्या हुआ, नहीं खिली हुई है, वो लड़की खिली हुई नहीं। खिली का मतलब है सयानी होना, அதாவது தமிழ் சொல்வார்கள் புஷ்பவதியாரால் சொல்லுவாங்க. அது வயதுக்கு வந்து விட்டாள், பருவம் அடைந்து விட்டாள், பூ பெய்து விட்டாள் என்று சொல்வார்கள் தமிழிலே। हिंदी में क्या बोले, सयानी हो गई। वो लड़की सयानी भी नहीं हुई। उस ज़माने में यह रिवाज था कि 8 उम्र में, 8 साल की उम्र में, 10 साल की उम्र में शादी किया करते थे। मेरी माँ का विवाह भी 9 साल की उम्र में हुआ था, ऐसा मेरी माँ ने बताया है। इस प्रकार उस ज़माने में छोटी उम्र में ही शादी किया करते थे, लड़कियों की शादी। सो ये रानी जो है वो अभी तक सयानी भी नहीं हुई है। इसको क्या, इसका उल्लेख करते हुए कहते हैं नहीं पराग। पराग का मतलब है तमिल சொல்வாங்க मकरंदम சொல்வாங்க। वो पराग जो है वो खिले हुए फूल में पड़ा रहता है। ये भ्रमर जो उसमें बैठता है, शहद चूसने के लिए बैठता है, तो वो पराग उसके पैरों पर, उसके सर पर या उसके पंखों पर अटक जाते हैं। அந்த மகரந்தம் இந்த
தேனை உண்பதற்காக வண்டுகள் உள்ளே நுழைகின்ற பொழுது அதனுடைய கால்களிலும் வாயிலும் ரெக்கையிலும் ஒட்டிக்கொள்ளும். அதை தேனை அருந்திவிட்டு அடுத்த மலருக்கு போகும். அப்பொழுது அந்த மகரந்தம் அந்த மலரிலே விழுந்துவிடும். விழுந்தவுடனே அந்த பூ கருவுறுக்கும். அந்த கருவுன்ற பொழுது இன்னொரு பூ பூக்கும். இதுதான் அந்த தாவரங்களுடைய இனப்பெருக்கம் வகை. इसलिए ஆனால் இந்த பெண்ணிடம் நகி பராகு, ஒரு பெண் பருவம் அடையாவிட்டால் அவள் தாயாக முடியாது. அதான் சொல்லுவாங்க, குழந்தை பிறக்கும் போதே தாயும் பிறக்கிறாள் சொல்லுவாங்க. என்றால் தாய் தனியாக பிறப்பதில்லை, பெண்ணாகத்தானே பிறக்கிறாள். குழந்தை பெற்ற பிறகு தாயாகிறாள். அதான் சொல்லுவாங்க, குழந்தை பிறக்கும் போதே தாயும் பிறக்கிறாள் சொல்வார்கள். इस प्रकार जब बच्चा जन्म लेता है तभी माँ का भी जन्म होता है. इसलिए वो लड़की जो है अभी तक सयानी नहीं हुई है, इसलिए उसमें वो बच्चा देने लायक नहीं है, बच्चा देने योग्य अभी तक नहीं बनी है. इसलिए कहा बिहारी ने नहीं पराग. मैंने पहले कहा था गागर में सागर भरना, बड़ी सी बड़ी बात गंभीर बातों को छोटे शब्दों में भर देना, यही उनकी खासियत है. ये देखिए, नहीं पराग सरी, नहीं मधुर मधु, उसमें मीठा शहद भी नहीं है. क्यों इसको मधु कहते हैं ना, शहद को पीने से भ्रमर मत्स्य हो जाती है, लेकिन वो मस्ती इस लड़की में, इस फूल में नहीं है, क्योंकि वो नहीं खिला हुआ है, नहीं विकास डेवलप வளர்ச்சி கிடையாது, இன்னும் வளர்ச்சி அடையவில்லை. அந்த பெண் இன்னும் வளர வேண்டும். வளர்ந்த பிறகு அவள் மலர வேண்டும். மலர்ந்த பிறகு அவள் கருவுறும் நிலைக்கு வர வேண்டும். அதன் பிறகு அவள் கருவுற வேண்டும். அதன் பிறகு அவள் தாயாக வேண்டும். இவை எதுவுமே இல்லை அந்த பெண்ணிடம். என்றால் அந்த வயது இன்னும் வரவில்லை. நகி விகாஸ், வளர்ச்சியும் இல்லை. ஆகே ஆகே முன்னால இன் ஃப்ரண்ட் ஆஃப், यही काल, इधर टाइम, इधर நேரம், இதுதான் பொசிஷன், இதுதான் சூழ்நிலை. नहीं पराग समझिए, नहीं मधुर मधु, नहीं विकास, यही काल. सही, ये क्या है? उस अली की दशा है, அந்த उस कली की दशा है. அந்த முட்டினுடைய நிலைமை, மொட்டு மலர்ந்தால் தான் அது மலராகும், இல்லாட்டா முக்கோப்பிஜா இருக்கும், முட்டாக இருக்கும். ஆக இந்த மொட்டுக்கே இப்படின்னா நாளைக்கு மலர்ந்தால் என்ன தெரியாது. अली இந்த வண்டானது कली ही सो बंदियो, इस प्रकार कली में ही बंदा रहे. இந்த மொட்டுக்கே இவ்வளவு இந்த அளவுக்கு கட்டுண்டு கிடந்தால், 24 மணி நேரம் அந்த புறமே இருந்து கிடந்தால், நாளைக்கு இந்த மொட்டு மலர்ந்து விட்டால் என்ன ஆகும்? अली कली ही सो बंदियो, आगे कौन हवाल, आगे फ्यूचर में भगवान ही बचाएगा, उसको कौन जानता है उसका क्या हाल होगा, यही हवाल कर दे. देखिए, छोटे शब्दों में इतनी बड़ी बड़ी गंभीर बातों को उन्होंने टूस दिया है, तिड़ितिरकार. इसीलिए बिहारी प्रसिद्ध हो गए हैं. गागर में सागर बनना, नहीं पराग, नहीं मधुर मधु, नहीं विकास, आगे यही काल, अली कली ही यो बंदियो. இப்படி கிடந்தால், முட்டா இருக்கும்போது இப்படி கிடந்தால் நீ வளர்ந்துவிட்டா என்ன கதியாகிறது? आगे कौन हवाल, इसने उसकी आंखें खुली और वो दोबारा राजकाज में शुरू लग गया. ये बिहारी के बारे में बड़ी विशेष बात यह है, ये आप जान लीजिए और छात्रों आप समझ लीजिए, क्योंकि किताबों से पाठ्यक्रम के आगे हमें जाना है. सिर्फ पाठ्यक्रम को पढ़ा देना कोई बड़ी बात नहीं है, पाठ्यक्रम के आगे, उससे भी आगे बढ़कर हमें जाना है. इस प्रकार ये बिहारी प्रसिद्ध हुए. उनके अब बिहारी सस्से में से कुछ लोगों को हम देखेंगे. अभी तक मैंने जो कुछ कहा वो बिहारी की विशेषता है. बिहारुடைய சிறப்பு பெற்றால் சொன்னேன். இப்பொழுது முதலாவதாக
ஒரு காவியம் படைக்கின்ற பொழுது எந்த ஒரு செயலை செய்தாலும் நாம் என்ன செய்கிறோம், எழுதும்போது கூட என்ன பண்ணுறோம், பிள்ளையார் சொல்லி போடுறோம் இல்லையா? போடுறோமா இல்லையா? பிள்ளையார் சுழி போட்டு செயலையும் தொடங்கு என்று பாடியிருப்பார் கவிஞர். பிள்ளையார் சுழி போட்டு செயலையும் தொடங்கு. ஆக நாம் தொடும் பொழுது இறைவனை தொழுதுவிட்டுத்தான் நாம் தொடங்குகிறோம். அதுபோல ஒரு செயலை செய்கின்ற போது நாம் இறைவனை வணங்கிவிட்டுத்தான் செய்கிறோம். அதுபோல ஒரு காவியம் படைக்கின்ற பொழுது முதல்ல இறைவணக்கம் பாட வேண்டும். ஒரு ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட இல்லாமல் என்ன பண்ணுறோம், இறைவணக்கம் பாடுகிறோம். அல்லது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகிறோம், இப்படிலாம் பாடுகிறோம் இல்லையா? ரெண்டும் ஒன்று தான். அப்படி இங்கே அவர் தன்னுடைய துவகனுடைய துவக்கத்திலே இறைவணக்கம் பாடுகிறார். இன்னும் ஒரு சிறப்பான செய்தி, பிஹாரிலால், அவர் முழு பேர் பிஹாரிலால், மிக சிறந்த கிருஷ்ண பக்தர். எப்படி சூர்தாஸோ அதுபோலத்தான் இவரும், சூர்தாஸை போல ரஸ்கானை போலத்தான் இவரும் மிகச்சிறந்த கிருஷ்ண பக்தர். என்றென்றும் கிருஷ்ண பக்தியே நிறைந்து அவர் எழுதியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் நிறைய இது போன்ற சமாஜ் சுதாரிக்கிய பாவனா, சமூக சீர்திருத்தங்களையும் அவர் நிறைய சொல்லியிருக்கிறார். அவர்களால் நம்ம பார்ப்போம். முதலிலே அவர் இந்த காவியம் படைப்பதற்கான பிள்ளையார் சொல்லி போடுகிறார். அது இந்தியிலே மங்களாச்சரண் என்று சொல்வார்கள். இறைவணக்க பாடல் துவக்க பாடலை மங்களாச்சரண் என்று சொல்வார்கள். இந்த பிஹாரி சஸ்ய நூலினுடைய मंगलाचरणाग வருவது இந்த दोहा। बोर्ड नोट देख लीजिए, बोर्ड देख लीजिए, बोर्ड में लिखा हुआ है, क्या लिखा हुआ है बोर्ड में, आप पढ़िए देखिए। मेरी भवबाधा हरो, मेरी भवबाधा हरो, राधा नागरी सोई, मेरी भवबाधा हरो, राधा नागरी सोई, जा तन की चाई परे, श्याम हरित दुति होई। मेरी भवबाधा हरो, राधा नागरी सोई, जा तन की चाई परे, श्याम हरित दुति होई। இவர் ராதாகிருஷ்ணனை பார்த்து பாடுகிறார். என்ன பாடுகிறார்? மேரி பவபாதா ஹரோ, ஹரோ தூர் கரோ. விக்னேஸ்வர் சொல்கிறோம், நாம் சொல்கிறோம் அல்லவா, ஓம் விக்னேஸ்வராய நமः, ஓம் விநாயகாய நமः, ஓம் வக்கதுண்டாய நமः சொல்கிறோம் அல்லவா, நம்ம சொல்கிறோம் இல்லையா விநாயகரை பற்றி. அப்படின்னு சொல்கிறோம், விக்னேஸ்வராய நமः, विघ्न हर ईश्वर, विघ्न को हरने वाला ईश्वर, सो विघ्नेश्वर। विघ्न என்றால் இன்னல்கள், தடைகள், கஷ்டங்கள். ஹர என்றால் நீக்குபவர், போக்குபவர், விட்டானே வாலே கடவுள். இன்னல் விநாயகனே வினை தீர்ப்பவன் என்று பாடுவார். வினைகளை தீர்ப்பவன் தான் விநாயகன். அப்படி இங்கே மேரி பவபாதா ஹரோ, பவபாதா என்றால் பவசாகர் சொல்வார்கள். பவசாகர் என்றால் பிறவி என்ற பெருங்கடல். பவசாகர் என்றால் பிறவி என்ற பெருங்கடல். வள்ளுவரே கூறுவார், என்ன கூறுவார்? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் நடி சேராதார் என்று பாடுவார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் நடி சேராதார். இறைவனடி சேராதார், பிறவி பெருங்கடலை நீந்தார். இறைவனை சேர்பவர் பிறவி பெருங்கடல் நீந்துவர். ஆக இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதான் பவ பாதா என்கிறார். பிறவி பெருங்கடலை கடப்பது என்பது மிக கஷ்டமான காரியமாகும். வீட்டில் வயதான முதியவர்கள் இருப்பார்கள், பாட்டியம்மா அல்லது பாட்டியம்மா இருக்கும். அந்த பாட்டியம்மா சொல்லிட்டே இருக்கும், எங்கள் இருந்துச்சு சொல்லிட்டே இருப்பாங்க, என்னப்பா அது ஓட முடியல, நடக்க முடியல, சாப்பிட முடியல, சாப்பிட ஜீரணமாக மாட்டேங்குது, ஒன்றுமே பண்ண முடியும், கண்ணு தெரிய மாட்டேங்குது, நடக்கவே மாட்டேங்குது, ஒன்றும் முடிய மாட்டேங்குது, சீக்கிரமாக நான் செஞ்சு போட்டால் பரவாயில்ல சொல்லிட்டே இருக்கும். சரி பாட்டியம்மா, நீங்கள் சாக தயாரா அப்படின்னா சொல்லுவோம். இல்லைப்பா வீட்டில் பையன் இருக்கிறான், घर में बेटा है, वो नवयुवक है, वो शादी
कारण लायक है, उसकी शादी हो जाए तो उसको देखकर देखने के बाद मैं आराम से अपनी आंखें बंद कर लूँगा और கல்யாணம் ஆகிட்டாக்கா அதை கண்ணால் பார்த்துட்டு நான் போய் சேர்ந்துருவேன் சொல்லுவார். उसकी शादी हो जाएगी. शादी होने के बाद दोबारा वो कहेगी अच्छा शादी हो गई, अगर कोई बेटा या बेटी पोता या पोती देख लूँ तो मैं चैन से चली जाऊँगी. அந்த பையனுக்கு திருமணம் ஆகிவிட்டது, பேரனோ பேத்தியோ பார்த்து விட்டால் நான் निம்மதியாக போய் சேருவேன். ठीक है, वो पोता या पोती पैदा हो गई, பேரனும் பேத்தி பிறந்து விட்டார்கள். उसके बाद वो पूछते ना पाटी क्यों दादी चलने तैयार है, रेडिया पोरतुक. तो उससे वो क्या बोलती है, मेरे पोती और पोती बड़े हो जाए, ये स्कूल जाएंगे, उनके स्कूल जा जो सुंदरता है शोभा है उसको देखने से मैं संतुष्ट हो जाऊँगी. उसके बाद मैं चली जाऊँगी. என்ன பேரனும் பேத்தியும் ஸ்கூலுக்கு போகிறது அழகை பார்க்கணும், அழகை பார்த்த பிறகு நான் கண்ணை மூடுவேன் சொல்லுவேன். ऐसा वो बोलती ही रहेगी, उसकी उम्र बढ़ती ही जाएगी. इस प्रकार ये क्या है, ये भी एक कारण है, यही भवसागर है. क्या है, वो जो प्रेम पाश जो है वो हमको बांध लेती है, हमको इससे बाहर जाने नहीं देती है. कोई 90 साल बिता चुका है, 100 साल भी वो रह चुका है, उसके बाद भी वो क्या चाहता है और 2 दिन मैं ज़िंदा रहूँ तो कितना अच्छा होगा. ये नहीं कहता है अच्छा मैं 100 साल पूरा हो गया मैं मर जाऊँ. वो मरने तैयार नहीं है, क्योंकि वही इस भूमि का आकर्षण है. பூமியினுடைய இந்த கவர்ச்சி ஈர்ப்பு இருக்கிறதே அதுதான். इसलिए इसी कहते भवसागर. यहाँ से बाहर जाना, पार करके जाना मुश्किल है. इसलिए सभी ज्ञानी लोग कहते हैं इसको पार करके जाना चाहिए, इसको पार करके जाना चाहिए और भगवान में ये जो जीवात्मा उस परमात्मा से ऐक्य हो जाना चाहिए, मिल जाना चाहिए. यही सभी ज्ञानी लोग चाहते हैं, वैसे ही हर लोग चाहते हैं, लेकिन वो बड़ा मुश्किल है. लेकिन कृष्ण और राधा की कृपा हो तो मैं पार कर सकता हूँ. मेरी भव बाधा हरो, बाधा என்றால் தடைகள், நான் சொன்ன மாதிரி தான். मेरी भव बाधा हरो राधा नागरी सोई, राधा नागरी सोई. यहाँ पर आपने देखा होगा, நிறைய படத்தை பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, திரைப்படம் பார்த்துருப்பீர்கள், கேரக்டர் பார்த்துருப்பீர்கள். அவற்றிலே கண்ணனுடைய கலர் எப்படி காட்டுறாங்க, கிருஷ்ணகா ரங்கு कैसा है, அவருடைய வண்ணம் எப்படி இருக்கிறது, கருப்பாக காட்டுகிறார்களா அல்லது நீலமாக காட்டுகிறார்களா? நீலமாக தான் காட்டுவாங்க. ப்ளூ கலர் இருப்பார் அவர். திருமாலுடைய படம், கடனுடைய படம் எங்கே பார்த்தாலும் திரைப்படங்களிலே கூட அவருக்கு ப்ளூ கலர் சாயம் போட்டு தான் காட்டுவாங்க. யாரை? கண்ணனை, கிருஷ்ணனை. அதுக்கு என்ன காரணம் என்றால் சொல்கிறார், राधा नागरी सोई. राधा सिकपा இருக்கா, राधा गोरी है, कृष्ण काले हैं, लेकिन दोनों की जोड़ी जुड़ गई है, 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. मेरे घर में एक फ़ोटो है, उसमें राधा और नागर साथ साथ हैं और राधा गोरी है. ये जो काले हैं लेकिन उनका रंग नीला पड़ गया. जा तन की चाई परे, जा तन की चाई परे, तन माने शरीर. இவனுடைய ராதாவுடைய அந்த உடம்பனுடைய நிழல்பட்ட உடனே, ராதாவுடைய உடம்பினுடைய நிழல் சாயா பட்ட உடனே श्याम हरित, அந்த ब्लैक कलर போயிடுதாம, हरित हट जाता है, दूर हो जाता है. वो श्याम हरित அந்த கருப்பு நிறம்
அகன்று விடுகிறது, अगन हरित पचियाग मारुगिरது. दूती होय पवित्र हो जाता है, साफ हो जाता है, साफ हो जाता है. दूती होय साफ हो जाता है. वो कृष्ण का शरीर काला है, फिर भी राधा के शरीर गोरे शरीर की छाया पड़ने से उसका शरीर हरा पवित्र हो जाता है. ராதாவுடைய உடம்பு சிகப்பு, அந்த சிகப்பு கலர் பட்டதுனால கண்ணுடைய கருப்பு வந்து மாறி நிறம் மாறி நீளமாக மாறிவிட்டது என்கிறார். ஜா தன் கி தன்ன சரி ஜாயும் பண்ணு சாயில சாயா நிழல் श्याम हरित ब्लैक कलर मिट जाता है, इसे कि बिकना हरा श्याम हरित दूती होय पवित्र हो जाता है, सफ़ेद हो जाता है. ये एक अर्थ है. दूसरा एक अर्थ है, मैं बिहारलाल मैं राधा और कृष्ण का भक्त हूँ. अगर राधा और कृष्ण की कृपा मुझ पर हो तो मैं भवसागर पार कर सकूँगा, पार करने में समर्थ रहूँगा. ராதா கிருஷ்ணனுடைய அருள் என்பது இருந்தால் நான் இந்த பிறை பெருங்கடலை கடந்துவிட எளிமையாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஆகவே நான் அதை கடந்து என்னுடைய ஷியாம் என்னுடைய களங்கம் பாருங்கள், ஷியாம்னா அது காலில் என்னுடைய களங்கம் எப்படி இருக்கும், கருப்பாக இருக்கும் காரியமா. என்னுடைய களங்கம் அகன்று துதி ஹோய் நானும் தூய்மையாக வெண்மையாக பவித்திரமானாக புனிதமாக நான் மாறிவிடுவேன். ஆகவே எப்படி கண்ணனுடைய உடம்பு கருப்பான உடம்பு ராதாவுடைய நிழல் பட்டதனாலே நீளமாக மாறுகிறதோ, அதுபோல ராதா கிருஷ்ணன் ரெண்டு பேருடைய அருள் என் மீது பட்டால், என் மீது இருந்தால் நானும் புனிதமாவேன். என் கருமை அகன்றுவிடும், என் களங்கம் அகன்றுவிடும், நானும் புனிதமாவேன். அது மட்டுமன்றி நான் பிறவி பெருங்கடலை கடக்க முடியும், கடப்பதற்கான அந்த அந்த தகுதியும் தன்மையும் எனக்கு வந்துவிடும். ஆகவே ராதாகிருஷ்ணா நீங்கள் எனக்கு அருள் புரிவீராக என்று பாடுகிறார் பியாரிலால். இன்னொரு கருத்து இருக்கிறது, ராதா நாகரி சோய். இந்த ராதா நாகரி என்று ஒரு 2 வகையான மூலிகை உண்டு. அது எங்கே இருக்கிறால் இமாச்சல பிரதேசத்திலே இருக்கிறது. ராதா என்ற ஒரு ஜடி பூட்டி, நாகரி என்ற ஒரு ஜடி பூட்டி. ஒன்று சிகப்பாக இருக்கும், ஒன்று கருப்பாக இருக்கும். இரண்டையும் இடித்து போட்டு கலந்தால் அது ப்ளூவாக மாறிடும். இப்போ எப்படி மர்தானி என்ன மெஹந்தி இலை பச்சையாக இருக்கிறது, அதை நாம் அரைத்து நகத்திலே கையிலே வைத்தால் என்னாகிறது, நம்முடைய கைகள் நகங்கள் என்னாகின்றன, சிவந்து போகின்றன அல்லவா. அதுபோல் இந்த ராதாவோடு நாகரியை சேர்த்து அரைத்தால் அப்பொழுது அந்த கருப்பை இந்த ராதாவிடம் உள்ள அந்த அந்த உண்மை இந்த நாகரி என்ற மூலிகைகள் சேர்வதால் வந்து நாகரி என்ற மூலிகை வந்து நீளமாக மாறுமாம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் என்ன முடிந்தால் நீங்கள் அதை அறிந்து கொள்ளுங்கள். அதுபோல் அப்படியும் இங்கே பொருள் கொள்ளலாம். இப்படியாக 3 வகையான பொருட்களை இந்த யோகா வந்து உள்ளடக்கி இருக்கிறது. பேருக்குத்தான் இது வந்து இறைவணக்க பாடல். ஆனால் இதிலே 3 கருத்துக்களை மிக அழகாக சொல்லியிருக்கின்றார் வியாரி. அடுத்ததாக தங்களுக்கு மீனிங் அர்த்தம் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். புரியாவிட்டால் நீங்கள் மறுபடியும் கேளுங்கள். எனக்கு ஃபோன் செய்து கேட்கலாம், நீங்கள் ஃபோன் செய்தும் கேட்கலாம். நான் மறுக்க மாட்டேன், தங்களுக்கு விளக்குவேன். அல்லது கமெண்ட்ஸிலே போடுங்கள், நான் அதை திருத்திக் கொள்கிறேன். சரி, அடுத்ததாக எதெல்லாம் வந்து நமக்கு புண்ணியத்தலாம் நிறைய இருக்கிறது. புண்ணியத்தில் காசி இருக்குது, ராமேஸ்வரம் இருக்குது, காசி இருக்குது, கங்கை இருக்குது, ராமேஸ்வரம் இருக்குது, பத்ரிநாத் இருக்குது, கேதார்நாத் இருக்குது, நிறைய இருக்கு இல்லையா, இருக்கிறது. ஆனால் இங்கே அவர் சொல்கிறார் எனக்கு
तजी तीरथ हरि राधिका, तजी तीरथ हरि राधिका तन दुति करी अनुराग जिही ब्रज केली निकुंज मग पग पग होत प्रया. இங்கே அவர் சொல்கிறார், எனக்கு எந்த புண்ணியத்தலமும் வேண்டாம், நான் புண்ணியத்தலம் சென்று पुण्यम तेड़ा वेंडाम, मैं तीर्थ यात्रा का सफ़र भ्रमण ना करूं, मुझे वो नहीं चाहिए. अच्छा, फिर कैसे मैं पुण्य प्राप्त होगा? तजी तीरथ हरि राधिका, हरि राधिका को छोड़कर, राधा कृष्ण को छोड़कर मैं और किसी को नहीं चाहता. मैं तीर्थ स्थान छोड़ने में तैयार हूँ, लेकिन राधा कृष्ण को छोड़ने तैयार नहीं हूँ. सरी, अப்புறம் तन दुति करी अनुराग, अनुराग मैं राधा और कृष्ण के प्रति अनुराग रखूँगा. अनुराग मतलब स्नेह रखूँगा, भक्ति रखूँगा, प्यार रखूँगा, श्रद्धा रखूँगा. ये सब रखने से मेरा मन और मेरा तन, मेरा शरीर और दिल क्या हो जाएगा? साफ हो जाएगा, दुती हो जाएगा, सफ़ेद हो जाएगा, पवित्र हो जाएगा. दुती करी अनुराग, मेरे अनुराग ने, राधा कृष्ण के प्रति मेरी जो भक्ति है उसने मुझे पवित्र बना लिया. वो मुझे पवित्र बना देगा. என்னைவது புனிதமாக நிர்மல் பனா தேகா, தூய்மையாக மாற்றிவிடும். துத்தி ஹோய், தூய்மையாக மாற்றிவிடும். ஆகவே எனக்கு தீர்த்தஸ்தானம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், புனிதஸ்தலம் வேண்டாம், அங்கே போய் நீராட வேண்டாம், என் பாவங்களை போய்க்கொள்ள வேண்டாம். ராதா கிருஷ்ணனுடைய அருள் இருந்தால் போதும். அருள் மட்டுமல்ல, எனக்கு அவர் மீது பக்தி இருந்தால் போதும். சிவபுராணம் நீங்கள் படித்து நினைக்கிறேன். சிவபுராணத்திலே ஒரு வரி உண்டு, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று வரும். சிவபுராணத்திலே அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவன் தாள் வழங்க கூட அவன் அருள் வேண்டுமாமா. இப்படி பாருங்கள், இறைவனை நான் வணங்குவது கூட இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நடக்கும், இல்லாவிட்டால் நடக்காது. குர்ஆனிலே ஒரு வரி உண்டு. कुरान अरबी पीरियड, मुसलमानों का, इस्लाम का वेद ग्रंथ है कुरान, एक बाइबल ना. उस कुरान में एक शब्द है, दाने दाने में खाने वाले का नाम लिखा है. दाने दाने में खाने वाले का नाम लिखा है. ஒவ்வொரு நெல்லிலும் அதை உண்பவருடைய பெயர் எழுதியிருக்கிறது என்று வரும் குரானில். அதுபோல புண்ணியஸ்தலம் சென்றாலும் சரி, செல்லாவிட்டாலும் சரி, நமக்கு புண்ணியம் வரும் என்றால் அது கண்டிப்பாக வரும். எப்பொழுது வரும்? ராதா கிருஷ்ணனை நாம் எண்ண வேண்டும், அப்பொழுதுதான் வரும். அதான் ராதா கிருஷ்ணனை பற்று கொண்டு விட்டால், பக்தி கொண்டு விட்டால், அன்பு கொண்டு விட்டால் நாம் இதை விட்டுடலாம். இங்கே போய் இதை விட்டுடலாம். காவேரி போய் குளிக்கிறது, கங்கையை போய் குளிக்கிறது, ராமேஸ்வரம் யாத்திரை போகிறது, புருந்தி யாத்திரை போகிறது, எல்லாத்தையும் விட்டுடலாம். தஜி छोड़ सकते हैं, தஜி தீரத்து. ஆனால் ஹரி ராதிகா நான் தஜி, கண்ணனையும் ராதாவையும் நான் விட மாட்டேன். ஏனென்றால் அவருடைய அன்பு, அவர்பால் பக்தி என்னுடைய உடம்பிலே இருக்கிறது. அது என்னை என் உடம்பை, என்னுடைய இந்த பிறப்பை புனிதமாக்கிவிடும். அனுராக். சரி, அப்போ சொல்கிறா பாருங்கள், இது எது புண்ணியம் தெரியுமா? ஜிஹி பிரஜ கேலி, ஜஹா பிரஜ் என்றால் அந்த கண்ணனுடைய அந்த வாழ்ந்த இடத்துக்கு பிரஜபூமின்னு சொல்லுவாங்க. யமுனா, ஆக்ரா, மதுரா அந்த ஏரியாவிலேயே அந்த பகுதிகளவா, யமுனை ஆற்றின் கரையெல்லாம் அதற்கு பேர் அது அந்த மதுபன் பேர் இருக்குது. அந்த காட்டுக்கு பேர் மதுபன் சொல்லி இன்றைக்கு பேர் இருக்குது, மதுபன் பேர் இருக்கிறது. அந்த
பகுதிக்கு பிரஜ் பிரஜ் கிஷோர் சொல்லுவாங்க கண்ணனை பார்த்து. பிரஜபூமின்னு சொல்லுவாங்க அந்த பகுதிக்கு இன்றைக்கும் பேர் உண்டு. இப்படி நம்ம இந்த நம்முடைய கோவை மாவட்டம் வந்து அந்த காலத்தில் வந்து கொங்கு நாடு என்று அழைக்கப்பட்டதோ, கேரளா பார்டர்லாம் வந்து அப்போ அந்த காலத்தில் வந்து சேரநாடு என்று அழைக்கப்பட்டதோ, அதாவது மதுரை ஏரியா பூரா வந்து பாண்டிய நாடு அழைக்கப்பட்டதோ, அதுபோல் இந்த பக்கம் திருச்சி தஞ்சாவூர் இதெல்லாம் வந்து சோழ நாடு அழைக்கப்பட்டதோ, அதுபோல் அந்த பகுதியானது பிரஜபூமி என்று அழைக்கப்பட்டது. இன்றைக்கும் அதே பேர் தான் பிரஜபூமி. ஆக அந்த பிரஜபூமியினுடைய அந்த பூமியிலே எங்கெல்லாம் அவர் விளையாடினாரோ, யார் விளையாடினார்? கிருஷ்ணன் வந்து லீலா பண்ணாரோ, விளையாடினாரோ, கேலி அது வந்து நிக்குஞ்சு அல்லது குஞ்சு. அவர் பார்க்கிலே விளையாடிக்கலாம், பூங்காவிலே விளையாடிக்கலாம், பூங்கா இல்லாத காற்றும் அவர் விளையாடிக்கலாம். குஞ்சு நிக்குஞ்சு. அவர் பூங்காவிலும் விளையாடிக்கலாம், பூங்கா இல்லாத பாலைநிலத்திலும் அவர் விளையாடிக்கலாம். அவர் எங்கே விளையாடினாலும் சரி, எங்கெல்லாம் அவர் விளையாடினாரோ, எங்கெல்லாம் அவருடைய பாதங்கள் போச்சோ, பக்கு அந்த போகின்ற அந்த மகு என்றால் அந்த மார்க்க பாதையில் உள்ள அவர் எங்கெல்லாம் விளையாடினாரோ அது போகின்ற பாதையிலவா அந்த ஒவ்வொரு பாதையிலும் அவர் எங்கே தன்னுடைய அடியெடுத்து போனாரோ. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், தமிழ்நாட்டில் பார்க்கலாம், கிருஷ்ணனுடைய பிறந்தநாள் வருகிறது இல்லையா, அதை வந்து கிருஷ்ண ஜெயந்தியில் கொண்டாடுவார்கள். எல்லாவர்களும் மேக்ஸிமம் கொண்டாடுவார்கள். அந்த கொண்டாடுகின்ற அந்த அன்றைக்கு மாலையிலே வீட்டு பூஜை அறையிலே வீட்டு வாசலிலிருந்து பூஜை வரைக்கும் ஒரு மாவினாலே சின்ன கால் போல் வைப்பார்கள். அந்த கால் போல் வைத்து கால் போல் மறைந்து அது வந்து பூஜாவை வரைக்கும் போகும். நீங்கள் பார்த்துருப்பீர்கள், நீங்களும் உங்கள் வீடுகளை நீங்கள் அப்படி செய்திருக்கலாம். ஆக என்னவென்றால் கண்ணன் வந்து தன் அடியெடுத்து பாதம் வைத்து அங்கே வருகிறான் என்று பொருள் என்ற பொருளோடு அவர்கள் அந்த பாதம் வரைவார்கள். அதுபோல் இங்கே கண்ணன் அந்த பிரஜபூமியில் வந்து விளையாடினான். அவன் பார்க்கிலும் விளையாடினான், காற்றிலும் விளையாடினான், தரையிலும் விளையாடினான். எங்கெல்லாம் அந்த விளையாட போகிறானோ அந்த மார்க்கம் மக்கு என்றால் அந்த மார்க்கம் அந்த பாதை அங்கே தன் அடியெடுத்து போயிருப்பான். பக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவன் கால் வைத்த ஒவ்வொரு அடியும் எனக்கு பிரயாகு பக்கு ஹோத்த பிரயாகு, எனக்கு வந்து அலகாபாதிலே குளித்ததை போல. ஆக இந்த பிரஜபூமி தான் எனக்கு சொர்க்கம். இந்த பூமியில் உள்ள ஏதோ காடுவோ மலையோ எங்கெல்லாம் அவர் கால் வைத்தாரோ அந்த கால் வைத்தப்பட்ட இடமெல்லாம் எனக்கு சொர்க்கம், எனக்கு அதுவே புண்ணிய ஸ்தலம். ஆகவே நான் எந்த ஒரு புண்ணிய ஸ்தலம் சென்று நீராட வேண்டிய கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை என்கிறாள். பகு ஹோத்த பிரயாக். பிரயாக் என்றால் அலகாபாத். திரிவேணி சங்கமத்திலே 3 ஆண்டு நதி போடுது இல்லையா, திரிவேணி சங்கமம் இப்படி பேரை மாற்றிவிட்டாள். இப்பொழுது பிரயாக் ராஜன் இருக்காள். அந்த காலத்தில் அது அலகாபாத் பழைய பெயர். அங்கே உள்ள திரிவேணி சங்கமம் 3 ஆறுகள் கூடிய இடம். அதை வந்து திரிவேணி சங்கமம் சொல்வார்கள். அங்கே குளிப்பார்கள். போய் எல்லாம் படித்திருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள், குளித்திருப்பீர்கள். ஆக எனக்கு அது அங்கே போக அவசியம் இல்லை. யாருக்கு? பிஹாரிக்கு. அவர் வாழ்ந்த, அவர் ஆடிய, ஓடிய, தவழ்ந்த, கால் வைத்த ஒவ்வொரு பாதையும், அந்த பாதையை போகின்ற அந்த வடிகளும், வைத்த ஒவ்வொரு அடியும் எனக்கு அலகாபாத் என்று இவ்வளவு சிறப்பாக சொல்லிக்கிறார். தஜி தீரத்து ஹரி ராதிகா, தஜி தீரத்து ஹரி ராதிகா தன் துதிகர் அனுராக் ஜிகம் பிரஜ கேலி நிகுஞ்ச மக்கு பகு ஹோத்த பிரயாக். ஒவ்வொரு அடியிலும் எனக்கு நான் அலகாபாத்தை பார்க்கின்றேன். அடுத்ததாக சீஷ முக்குட்டு கட்டி காய்ச்சினி. ஒரு முறை ராமாயணத்தில் ஒரு கதை வரும். அனுமானை பார்த்து கேட்குறார்கள் எல்லோரும், ஏப்பா நீ பெரிய ராமபக்தன் சொல்கிறாயே, ஆமாம் ராமனுக்கு அவ்வளோ பக்தி இருக்கிறதா
उतनी भक्ति है राम सीता के प्रति। जी हाँ। अच्छा, दिखाओ मुझे, कहाँ हैं राम और सीता? हनुमान बोले, मेरे हृदय में है, मेरी छाती में है। अच्छा, छाती खोल कर दिखाओ। இங்கே மாரை பிளந்து காட்டுகிற பார்க்கலாம். உடனே ஹனுமான் மாரை பிளந்து காட்டினாராம். நீங்கள் பார்த்துருப்பீர்கள், படங்களை பார்த்துருப்பீர்கள், கேரக்டரை பார்த்துருப்பீர்கள். மார்பை பிளந்து காட்டுகிறார் ஹனுமான். அங்கே ராமனும் சீதையும் ஒன்றாக இருப்பதை கண்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்களாம். அதுபோல இங்கே அதே ஆசையை இவரும் படுகிறார். யார் படுகிறார்? பிஹாரிலால் சொல்கிறாரு, சீஷ முக்குட்டு. சரி, அந்த கண்ணனுடைய அந்த இதை எப்படி இருக்கும், கெட்டப் எப்படி இருக்கும்? சீஷ முக்குட்டு, சிற்பர் முக்குட் है. தலை மீது மகுடம் இருக்கும். கோன்சா முக்குட்டு, எந்த முக்குடம்? மோர் பங்கு, மயில் இருக்கும். சீஷ முக்குட்டு. சரி, கட்டி காய்ச்சனி, இடுப்பிலே வந்து பீத்த வஸ்திர मंजिल आड़े இருக்கும். कमर में पीताम्बर पीत वस्त्र है. ठीक है. शीश मुकुट, कटी काचनी, कर मुरली, हाथ में मुरली है. मुरलीना पुல்லாங்குழல், கையிலே புல்லாங்குழல் இருக்கிறது. ஓகே. ஒரு மால், கழுத்திலே மாலை இருக்கிறது. ஓகே. சொல்லுவாங்க சீஷ முக்குட்டு, தலையை வந்து மகுடம் இருக்கிறது, மயில் மகுடம். கட்டி காய்ச்சனி, இடுப்பிலே பீதாம்பரம் இருக்கிற மஞ்சள் இருக்கிறது. கர் முரளி, கரத்திலே புல்லாங்குழல் இருக்கிறது. உர் மால், கழுத்திலே माल இருக்கிறது. उरना छाती मतलब गले पर, गले में माला है. और माल ये ही भांति इसी प्रकार, ये ही भांति इसी प्रकार मोमन बसो, मोमन बसो, मोहन मेरे, मेरे मन में बसो, बसना चाहिए, बसते हैं, बसिए, सदा बसिए, सदा बिहारी लाल, बिहारी का लाल. क्योंकि कवि लोग हैं, भगवान को अनेक प्रकार से नामों से पुकारते हैं. कुछ लोग उसको बेटा कहते हैं, बेटी कहते हैं. कुछ लोग उसको अपनी प्रेयसी कहते हैं, प्रेमिका कहते हैं. कुछ लोग उसको नौकर कहते हैं. तमिल में आप जानते होंगे भारतियार, महाकवि सुब्रमण्य भारतियार, वे कहते हैं और சொல்கிறார், நண்பனாய் ஃப்ரெண்டாக இருக்காரம்மா கண்ணன், மந்திரியாய் அமைச்சராக இருக்கார், நல்லா சேவனமாய் நல்ல குட் டீச்சராக இருக்காரம்மா, பண்பிலே தெய்வமாய், பார்வையிலே சேவகனாய் என்று அங்கே சேவகனாக, மந்திரியாக, நண்பனாக பார்க்கிறார். அதே இடத்துல பாரதியார், காற்று வெளியிடை கண்ணம்மா இந்த காதலை எண்ணி கழிக்கின்றேன். இங்கே கண்ணம்மா என்று பாடுகிறார், அங்கே கண்ணனை தன்னுடைய காதலியாக பார்க்கிறார். அதே கண்ணனை சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வக்களஞ்சியமே, செல்வக்களஞ்சியமே, இங்கே கண்ணனை தன் குழந்தையாக பாடுகிறார். அதான் டோட்டலாக சொல்லுவாங்க, हिंदी में कहते हैं लाल कहते हैं. அத்தனையும் சேர்த்து ஒரே வரிகளிலே வந்து லால் என்பார்கள். வாடா கண்ணா, வாடா செல்லம் என்று நாம் குழந்தையை பார்த்து தாவி அடைப்போம், கூப்பிடுவோம். उस प्रकार उत्तर भारत में कहेंगे आओ मेरे लाल, वाड़ा चलो, वाड़ा करने आओ मेरे लाल. एक ही शब्द में कहते हैं लाल, इसलिए नाम बड़ा जवाहरलाल, मोतीलाल, जवाहरलाल नेहरू, मोतीलाल नेहरू. लाल, लाल का मतलब है प्यारा बेटा. यहाँ पर लाल को भगवान कहते हैं. कबीरदास भी ऐसे ही कहते हैं, लाली मेरे लाल की जित देखो तित लाल, लाले देखकर मैं चले, मैं भी हो गई लाल घर. அவர் இங்கே லால் என்கிறார். இறைவனை வந்து லால் என்கிறார், பியாரா பேட்டா என்கிறார். இப்படி கவிஞர்கள் இறைவனை பல்வேறு
பெயர்களிலே அழைக்கிறார். இங்கே बिहारी लाल, बिहारी मेरा लाल है, मेरा बच्चा है, ये मेरा बच्चा बिहारी लाल. சேம் கெட்டப் அதே கெட்டப்பில் இதில் தலையில் வந்து மகுடம் இருக்கும், அங்கே மயில் இருக்கும், இடையிலே வந்து மஞ்சள் ஆடை இருக்கும், கையிலே புல்லாங்குழல் இருக்கும், கழுத்திலே பூமாலை இருக்கும். அதாவது வைஜெயந்தி மாலா என்று சொல்வார்கள். வைஜெயந்தி என்றால் வன்கே போலோசே வனி உயி மாலா, காட்டு மலர்களால் கோர்க்கப்பட்ட மாலை, அதுதான் வைஜெயந்தி மாலா என்பார்கள். அந்த மாலை அவர் கழுத்தில் இருக்கும். இந்த சேம் கெட்டப்போட என்றைக்கும் எப்படி ஹனுமானுக்கு ராமனும் சீதையும் ஒன்றாக உள்ளத்திலே காட்சி எடுத்தாரோ அதே போல் என் உள்ளத்திலே எப்பொழுதும் கண்ணன் இந்த கெட்டப்போடு இருக்கணுங்கிறார். இன்னும் அழகான வரையில் பாருங்கள். शीर्ष मुकुट कटी कांचनी, शीर्ष मुकुट कटी कांचनी, कर मुरली उर्माल, कर डाल करम கைகள், கரங்களிலே முரளி புல்லாம் கொண்டிருக்கிறது. यही भांति इसी प्रकार मोबन बसो, मेरे मन में बसना चाहिए, बसिए சதா சதா பசி, எப்போதும் நீங்கள் உயிர் வாழ வேண்டும். எப்போதும் துளசிதாஸ் சொல்வார், துளசிதாஸ் கரஜோரே மாங்கத்தை ராமசிய மானச மோரேன்னு பாடுவார் துளசிதாசர். துளசிதாஸ் கர ஜோரத்தை மாங்கத்தை பசகி ராமசிய மானச மோரேன்பார். அதே போல் இவரும் பாடுகிறார், என்னுடைய உள்ளத்திலே என்றைக்கும் பிஹாரியாகிய என்னுடைய செல்லப்பிள்ளை லால் செல்லப்பிள்ளை என்றைக்கும் வாழ வேண்டும். அவர் என் உள்ளத்திலே வந்து என்றைக்கும் இருக்க வேண்டும். கவியரசர் பாடியிருப்பார், நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும், நிலைமை என்னவென்று தெரியுமா, நினைவை புரிந்து கொள்ள முடியுமா என்று பாடியிருப்பார் கவியரசர். நெஞ்சில் குடியிருக்கும், நெஞ்சில் இருக்கார், நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும், நிலைமை என்னவென்று தெரியுமா, நினைவை புரிந்து கொள்ள முடியுமா, என் நினைவை புரிந்து கொள்ள முடியுமா என்று அவர் பாடியிருப்பார். इस प्रकार दिल में बसना चाहिए, भगवान हर एक के दिल में बसते हैं. हनुमान के दिल में राम और सीता बसते हैं, तुलसीदास के दिल में राम और सीता बसते हैं. लेकिन ये क्या चाहते हैं बिहारी लाल, मेरे दिल में श्री कृष्ण हमेशा बसे रहे. शीर्ष मुकुट कटी काचने, कर मुरली उर्माल, यही भांति मोमन बसो सदा बिहारी लाल. मैं दोबारा कहता हूँ तीनों दुआ को, क्योंकि और भी तो दुआ बहुत सारे हैं मैं लेने वाला हूँ, लेकिन समय के कारण मैं थोड़ा आज कम कर लिया मैंने, क्योंकि वो भूमिका में बहुत समय निकल गया, इंट्रोडक्शन में बहुत टाइम हो गया, इसलिए इन तीनों को मैं दोबारा बताता हूँ. मेरी भवबाधा हरो राधा नागरी सोई, मेरी भवबाधा हरो राधा नागरी सोई, या तन की छाई परे श्याम हरित दुती होई, छाई दर छाया. तीसरा है तजी तीरथ हरि राधिका, तजी तीरथ हरि राधिका, तन दुती कर अनुराग, अनुराग दोस्ती प्यार भक्ति, यही ब्रज केली निकुंज मग, पग पग होत प्रयाग, प्रयाग इलाहाबाद. तीसरा है शीर्ष मुकुट कटी काचने, कर मुरली उर्माल, यही भांति मोबन बसो सदा बिहारी लाल. और आप ध्यान से सुनिए, आपको आपकी समझ में आ गया होगा. अगर नहीं हो तो आप फ़ोन करके पूछ सकते हैं, खुलासा विवरण प्राप्त कर सकते हैं, कोई बाधा नहीं है. आप जब चाहे फ़ोन कीजिए और मुझसे वो खुलासा भावार्थ प्राप्त कर लीजिए. यही मेरी आपसे सग्रह प्रार्थना है. कुछ प्रचारकों ने मुझे संदेश भेजा है कि तुलसीदास के बारे में आपने जो कुछ बताया वो सब हमारे लिए उपयोगी रहा, सारयुक्त रहा, उनके लिए मैं
अपना हार्दिक धन्यवाद और का अदा करता हूँ। उनके लिए मैं आभारी हूँ जिन महाशयों ने मेरे वो इस सेवा की सराहना की है, उनके लिए मैं अत्यंत आभारी हूँ। और कल एक नए शिष्य के साथ आपसे मिलने वाला हूँ। तब तक के लिए आपसे विदा लेने वाला சில பிரச்சாரகர்கள் நேற்றைய துளசிதாசனுடைய பதவியை பற்றி எனக்கு நன்றிகளை தெரிவித்தார்கள். என்னுடைய பணிக்கு ஒரு அங்கீகாரம் காண்பித்தார்கள். அவளுக்கெல்லாம் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் மேலும் தங்களுக்கு சேவை செய்ய நீங்கள் உங்களுடைய வழிகாட்டுதலை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நாளை ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்க இருக்கிறேன். அதுவரைக்கும் விடைபெறுவது தங்களின் தொண்டன் ஆர் சுந்தரராஜன். नाले और पुदिय தலைப்புடன் सந்திக்கின்றேன். कल एक नए शिष्य के साथ आपसे मिलूँगा. कल भी बिहार लाल है और आपसे मिलूँगा. तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका सेवक आर सुंदरराजन. धन्यवाद धन्यवाद धन्यवाद. नंरी नंरी नंरी. जय हिंद. ठीक है जो